Hi students, welcome to my channel. 10th Maths second revision exam original question paper தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் கணிதம் 10ஆம் வகுப்பு கணிதம் இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ இனிமே யாரெல்லாம் வந்து செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் எழுத போறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு வேற எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் பப்ளிக் எக்ஸாமுக்கு அண்ட் செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்ன எக்ஸாம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அண்ட் மறக்காம யாராவது புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் பிடிஎஃப் லிங்க் வந்து நான் முடிஞ்சா கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் நிறைய வந்து ஷேர் பண்ணுவேன் லிங்க். ஸோ எக்ஸாம் டயத்துல குறிப்பா பப்ளிக் எக்ஸாம் டயத்துல நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் 2 மார்க்ஸ் இதுல உள்ளதெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுல இப்போ நான் வந்து ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ஹாஃப்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அதை மட்டும் படிச்சா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாமா? ஸ்கோர் பண்ணலாம் அஃப்கோர்ஸ். பட் நீங்க வந்து இன்னும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலரா அந்த கொஸ்டின்ஸை மட்டும் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது மாடல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 மார்க் பாருங்களேன். நான் இப்போ 5 மார்க் நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்க, a ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 less than 4ன்னு சொல்லிட்டாங்க. 1க்கும் 4க்கும் இன் பிட்வீன்ல இருக்குன்னு. b ஈக்குவல் டு ஹோல் நம்பர்ல இருக்குது அண்ட் எக்ஸுங்கிறது 0க்கும் 2க்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சிங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்குது. எக்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா x3யோட கம்மியான நம்பர்னு சொல்லிட்டாங்க. தென் வெரிஃபை தட் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்கன்னா இது ரெலவெண்டான கொஸ்டின் வேற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணி, ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கணக்கு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி எக்ஸசைஸ்லயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸசைஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதே மாதிரி எடுத்துக்காட்டுலயும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் மட்டுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது மாடல்ல உள்ள அனதர் கொஸ்டின்ஸ் வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா அதுவுமே கேட்கலாம் எக்ஸாம்ல, பப்ளிக் எக்ஸாம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து படிங்க. அடுத்தது பாருங்க 30 கொஸ்டின், இதெல்லாம் சரியான ஈஸி. ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க, ஆருக்கு டிஃபைன் ஆயிருக்குது, அப்போ f(x)ஓட வேல்யூ அது வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ ஈஸி தான். ஸோ அடுத்தது வந்து இந்த கொஸ்டின் நிறைய தடவை கேட்குறாங்க, s1 s2 s3 எக்ஸெட்ரா xsm ஆல் தி சம் ஆஃப் தி n டேர்ம்ஸ் அப்படிங்கிறப்ப AP ஹூஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் த 15 ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் கண்டிப்பாக இது வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். அப்படி இல்லாட்டி இந்த 4 + 44 + 444 அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் a and b பாலினாமியல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இந்த பாலினாமியல் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா இதில் a b ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதோட வேல்யூ வந்து ஃபைன் பண்ணுறோம். லாஸ்ட்ல a இருக்குது, b எங்கே இருக்குது, bx இருக்குது. ஸோ அந்த ரெண்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆங்கிள் பைசெக்டர் தியரம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க தியரம் படிக்கிறப்ப நிறைய பேர் வந்து தப்பு பண்றீங்க. பித்தாகரஸ் மட்டும்தான் நிறைய பேர் படிக்கிறீங்க, இன்னும் ஒரு சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேல்ஸ் சேர்த்து படிக்கிறீங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், தியரத்தை பொறுத்தவரை 3 தியரமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேல்ஸ், பித்தாகரஸ், ஆங்கிள் பைசெக்டர். ஆப்வியஸ்லி நான் இல்லைன்னு சொல்லலை, பித்தாகரஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க, பித்தாகரஸும் அதுக்கு அடுத்தபடியாக டேல்ஸ் தான் கேட்குறாங்க. பட் ஆங்கிள் பைசெக்டரும் கேட்பாங்க. முன்னாடி எப்படிதான் ஒரு தடவை வந்து பித்தாகரஸ் ஆங்கிள் பைசெக்டராக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாம்லேயே சொல்கிறேன் ஆங்கிள் பைசெக்டர் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இது எப்படி இது நம்ம படிக்கவே இல்லைன்னு. ஸோ ஆனால் தியரம் 3 தான், 2 இது படிக்கிறீங்க. ஆப்வியஸ்லி பித்தாகரஸ் அண்ட் டேல்ஸ் படிக்கிறீங்க, அது கூட ஒன்னே ஒன்று ஆங்கிள் பைசெக்டரும் சேர்த்து படிச்சுட்டா வேலை முடிஞ்சிருச்சு, கையில் 5 மார்க்கு. ஸோ அதனால வந்து 3ஐயும் சேர்த்து படிச்சிருங்க, ஓகேங்களா? இது ஈஸி தான் ஆங்கிள் பைசெக்டர். நீங்கள் அந்த டயக்ராம் வச்சு வந்து நீங்கள் அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போறீங்க, சரியான ஈஸி. இல்லை தனியாக நான் லெக்சர் எடுக்கணும்னா சொல்லுங்கள், தியரம் 3ஐயும் நான் ஒரே வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி எழுதுறது ஷார்ட்டா, ஓகே? அடுத்தது ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர். ஒன்று ட்ரியாங்கிள் முக்கோணம், இல்லை அப்படின்னா குவாட்ரிலேட்டர் நாற்கரம், ரெண்டுல ஏதாவது பரப்பு கண்டுபிடிக்கிறது, ஏரியா ஃபைன் பண்ணுறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. அடுத்து 38 எல்லாமே பாருங்க, மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு மேட்ரிக்ஸ் ஏபி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் சி சச் தட் அதான் 4a - 3b + c. அப்போ சியை மட்டும் சரி அதான் அந்த சைடு கொண்டு போயிட்டு சால்வ் பண்ணால் ஈஸி தான். அடுத்து கிராஃப் ஜாமெட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. அதில் மேக்ஸிமம் கிராஃப் ஜாமெட்ரிலாம் நல்லா படிச்சிருங்க, 16 மார்க் வாங்குற மாதிரி. அண்ட் 1 வேர்ட் புக் பேக்கை மட்டும் நல்லா தர கவர் பண்ணினா மேக்ஸிமம் 12 மார்க் வரைக்கும் வரும். 1 or 2 கொஸ்டின்ஸ் புக் இன்சைடு கேட்பாங்க. உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் அந்த மாதிரி எக்ஸாமில் இன்சைடு கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் 1 or 2 கொஸ்டின்ஸ் இன்சைடு தான் வரும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.